A case study on the data set and apply various EDA and visualization techniques and present an analysis report. ஸோ இது வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ யூஸ் கேஸ் ஸ்டடினா ஏதாவது நம்ம ஒரு கேஸை வந்து படிக்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து நம்ம டைட்டானிக் டேட்டா செட் கொடுத்துருக்கோம். ஸோ பேசஞ்சர்ஸ் அவாய்டு என்ன கிளாஸ், அதுக்கப்புறம் நேம், செக்ஸ், ஏஜ், அதுக்கப்புறம் சிப்ளிங்ஸ், ஸ்பவுஸ் இதெல்லாம் நம்ம வந்து கிளியராக கொடுத்துட்டு அடுத்தது வந்து நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னெல்லாம் தேவையோ அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த டேட்டா செட்டை லோட் பண்ணணும். ஸோ அதோட 2 லைன்ஸ் இது. நெக்ஸ்ட் சம்மரி ஆஃப் டேட்டா செட், அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனலைஸ் பண்ணுறோம். எப்படி சர்வைவல் ரேட் பை ஜெண்டர். ஸோ இதில் வந்து செகண்ட் லைன் ஜெண்டர் சர்வைவல் ஈக்குவல் டு DF டாட் குரூப் பை பார்க்குறீங்க. ஸோ அது வந்து குரூப் பை என்ன பண்ணணும்னா செக்ஸ், அதாவது மேல் அண்ட் ஃபீமேலை தனித்தனியாக குரூப் பண்ணிவிட்டு அது தனித்தனியாக அதோட சர்வைவல் எவ்வளோன்னு அதுக்கு மீன் கேல்குலேட் பண்ணும். சர்வைவல் காலம்லேருந்து சர்வைவல் எடுத்துகிட்டு அதுக்கு மீன் கேல்குலேட் பண்ணும். செக்ஸும் சர்வைவ்டு வச்சு நம்ம ஒரு பார் பிளாட்டும் வரைகிறோம். அடுத்தது ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஏஜும் நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு ஹிஸ்டோகிராம் வழியாக நம்ம வந்து காமிக்கிறோம். ஸோ இதை மாதிரி நம்ம வந்து இந்த டேட்டா வச்சு நிறைய அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ என்னெல்லாம் அனலைஸ் பண்ணலான்னா ஜெண்டர், சர்வைவல் பை கிளாஸ், ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபேர் அனலைஸ், ஃபேமிலி சைஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரிப்போர்ட்டை சேவ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணிடலாம். அதுதான் யூஸ் கேஸ் ஸ்டடி முடிஞ்சிடுச்சு.